அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் என்றென்றும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் அன்றாடம் நாங்கள் கேள்விப்படக்கூடிய விடயம்தான் இளவயது மரணங்கள். வாலிப வயதிலே அதிகமானவர்கள் நாளுக்கு நாள் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். உயிரோடு பிறந்தவர்கள் என்றோ ஒரு நாள் மரணிக்கத்தான் வேண்டும். ஆரம்ப காலத்தில் இளவயது மரணங்கள் கேள்விப்பட்டது, எங்களுடைய காதுகளுக்கு எட்டியது மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இளவயது மரணங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய கிராமத்துகளில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய நாட்டில், பிற நாடுகளில் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இதுவும் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்றுதான் செல்ல வேண்டும். அந்த வகையில் ஒரு வருடத்துக்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தை கவலையில் ஆழ்த்திய ஒரு சம்பவம். காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர், அதாவது மருத்துவ பீட மாணவர் மாஹீர் என்பவர் அவருடைய அந்த மருத்துவ கல்வியை முடிப்பதற்கு முன்னாலே இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அந்த வடு, அந்த காயம் எங்களை விட்டு ஆறுவதற்கு முன்னால் எங்களுடைய நாட்டில், அதாவது 4ஆம் மாதம் 26ஆம் திகதி நடைபெற்ற ஒரு துக்கமான, ஒரு துயரமான ஒரு சம்பவம்தான். அதாவது சாய்ந்த மருது என்று நினைக்கின்றேன். சாய்ந்த மருதைச் சேர்ந்த, அதாவது சகோதரர் சாதாத் விரிவுரையாளர் லெக்சர் அவருடைய மூத்த புதல்வி ஃபாத்திமா இஸ்ரா அவர்கள் தஹஜ்ஜத் தொழுதவளாக அவளுடைய உயிர் பிரிந்தது என்ற பரபரப்பான செய்தி எங்கள் அனைவருடைய காதுகளையும் எட்டியது. உண்மையிலே ஒரு வகையில் அந்த சகோதரி, அந்த பிள்ளை பாக்கியசாலி என்று சொல்ல வேண்டும். தஹஜ்ஜத் தொழுத நிலைமையில், தஹஜ்ஜத் தொழுது விட்டு முசல்லாவில் இருந்த நிலைமையில் அவளுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றியிருக்கின்றான். ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டும் அந்த குடும்பத்தினர். அந்த குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை கொடுக்க வேண்டும். ஒரு வகையில் சிந்தித்தால் கவலை. ஒரு இன்டலெக்சுவல், ஒரு மருத்துவராக வரக்கூடிய ஒருவர், சமூகத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒருவர் அவசரமாக அவர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் என்பது மறுபுறம் கவலை. என்ன செய்வது? எல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு, எல்லாம் இறைவனின் விதி. அந்த ஃபாத்திமா இஸ்ராவை எடுத்துக்கொண்டால், சாய்ந்த மருது சாதாத் விரிவுரையாளர் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா இஸ்ராவை எடுத்துக்கொண்டால், ஓலவல் பரீட்சை எழுகின்றால். ஓலவல் பரீட்சையில் 9 பாடங்களிலும் உயர்ந்த சித்திகள், சித்திகளை பெறுகின்றாள். அதற்கு பின்னால் ஏலவல் படிப்பதற்காக வேண்டி பல துறைகள் இருக்கின்றது. ஆர்ட்ஸ் துறை இருக்கின்றது, கொமர்ஸ் துறை இருக்கின்றது, ஐடி துறை இருக்கின்றது. அதே போன்று ஆர்ட்ஸ் துறை எத்தனையோ துறைகள் இருக்கின்றது. அவள் இன்ஜினியரிங் துறை இருக்கின்றது. அவள் தெரிவு செய்கின்றால் பயோசயின்ஸ், அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் தெரிவு செய்கின்றாள். பயோசயின்ஸ் தெரிவு செஞ்சு அந்த பயோசயின்ஸை அப்படியே அவருடைய கல்வியை 2 வருடமாக தொடர்கின்றாள். பரீட்சை எழுதுகின்றாள். 2A ஒரு C என்பதாக நினைக்கின்றேன், அல்லது ஒரு B என்பதாக நினைக்கின்றேன். இப்படியான உயர்ந்த பெறுபவர்களை எடுத்து அம்பாறை மாவட்டத்திலிருந்து கெலனி யூனிவர்சிட்டிக்கு மருத்துவ மாணவியாக தெரிவு செய்யப்படுகின்றாள். அந்த கெலனி யூனிவர்சிட்டியிலே தெரிவு செய்யப்பட்டு கெலனி யூனிவர்சிட்டியில் கெலனி யூனிவர்சிட்டியில் கல்வி கற்று, அதாவது 2வது வருடம் கல்வி கற்று கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய உயிர் தஹஜ்ஜுடைய நேரத்தில் பிரிகின்றது. அந்த ஃபாத்திமா இஸ்ராவை எடுத்துக்கொண்டால், ஃபாத்திமா இஸ்ரா என்ன செய்கின்றால், அவருடைய பெற்றோர்களுக்கு முதலாவது புதல்வியாக
2003ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 26ஆம் தேதி பிறக்கின்றார். கவலை என்னவென்றால் 23 வயது மரணிக்கின்றால் எப்பொழுதோ 2026 4ஆம் மாதம் பிறந்த திகதி 26. பிறந்த திகதியிலே அவள் என்ன செய்கின்றாள்? இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றாள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அந்த சகோதரிக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று அவருடைய பெற்றோர்களுக்கு மன ஆறுதலையும் மன நிம்மதியையும் கொடுக்க வேண்டும். மன உளைச்சலை விட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவருடைய பிள்ளை பிரிந்த துயரத்தை விட்டும் அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? அதனை மறக்கடிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னலில்லாஹி அஹத வலஹு மாஅதா வக்குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். அல்லாஹ் தான் அந்த உயிரை கொடுத்தவன், அல்லாஹ் அந்த உயிருக்கு சொந்தக்காரன், அல்லாஹ் அந்த உயிரை பறித்து விட்டான். வக்குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். அவனுடைய கையில் தான் எல்லாம் இருக்கின்றது. ஏற்பாட்டின் பிரகாரம், தக்தீரின் பிரகாரம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் நடைபெறும் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. ஃபாத்திமா இஸ்ராவுடைய மரணத்தோடே இன்னொரு சம்பவம் அந்த கிழக்கு மாகாணத்திலே நடைபெறுகின்றது. இன்டலெக்சுவல் ஒரு கல்விமான் அப்துல் மலிக் கலாநிதி அப்துல் மலிக் நலீமி ஷேக் நலீமி அவர்கள் அதாவது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் பெரிய ஒரு அறிவாளி, பெரிய ஒரு இன்டலெக்சுவல். அவருக்கு பின்னால் எத்தனையோ புலமைகள் இருக்கின்றது, எத்தனையோ திறமைகள் இருக்கின்றது. அத்தனை திறமைகளை பேசுவதென்றால் இந்த காணொளி இடம் கொடுக்காது என்பதாக நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ரிசோர்ஸ் தான் அந்த கலாநிதி ஷேக் அப்துல் மலிக் நலீமி அவர்கள். அவரும் அந்த பாகிஸ்தானில் வைத்து அவரும் அங்கே மரணத்தை தழுவுகின்றார். இப்படியாக 2 திடீர் மரணங்களை கிழக்கு மாகாணம் மருதமுனையுடைய மண் ஈன்றெடுத்த அந்த கலாநிதி அப்துல் மலிக் அவர்கள் மருதத்துக்கு உதவி செய்யக்கூடியவர், மருதத்துக்கு அதிகமாக பிரயோஜனத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர், மருதமுனைக்கு தேவையான ஒருவர். கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, முழு முஸ்லீம் உம்மத்துக்கும் தேவையான ஒரு ரிசோர்ஸ் பர்சன் தான், ஒரு வளம்தான் இந்த கலாநிதி அப்துல் மலிக் நலீமி அவர்கள். அதே போன்று மருத்துவ பீட மாணவி ஃபாத்திமா இஸ்ரா அவர்கள். இந்த இருவரும் சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய, சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய 2 ரிசோர்ஸ், 2 வளங்களும் திடீரென்று இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். எனவே அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் சுவனத்தை கொடுக்க வேண்டும். அதே போல் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், டிக்டாக் பாவனையாளர்கள் அதே போல் ஆடல் பாடல், டிக்டாக்கில் ஆடல் பாடல் மற்றும் அந்நியவோடு வாட்ஸ்அப்பிலும் மெசஞ்சரிலும் யூடியூப்பிலும் அதே போன்று ஃபேஸ்புக்கிலும் காலத்தை கழித்து அருவருப்பான பேச்சுக்களை பேசி, அருவருப்பான வார்த்தைகளை கதைத்து, அருவருப்பான விடயங்களில் ஒரு சிற்றின்பத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை கழித்து ஆடல்களில் ஈடுபடக்கூடிய ஆயிஷா, ஃபாத்திமா பேர் தாங்கி முஸ்லீம்களுக்கு இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். இது ஒரு படிப்பு. ஃபாத்திமா இஸ்ராவுடைய வாழ்க்கை ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அந்த ஃபாத்திமா இஸ்ரா ஒரு மருத்துவ பீட மாணவியாக இருந்தும் அவளுடைய உயிர் தஹஜ்ஜுடைய நேரத்திலே பிரிந்திருக்கின்றது. இப்படியான முறையில் தான் எங்களுடைய உயிர்களும் பிரிய வேண்டும். இன்று டிக்டாக்கை திறந்து பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமூகம் இங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றது. டிக்டாக்குள்ள அந்நிய ஆடவர்களோடு எங்களுடைய இஸ்லாமிய பேரு தாங்கி வாலிப பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஆடல்களில் கழித்து கொண்டிருக்கின்றார்கள், பாடல்களிலும் கூத்துக்களிலும் டான்ஸ்களிலும் அவருடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் ஊரு சமூகம் பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் ஒரு நகைச்சுவையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஃபாத்திமா இஸ்ராவுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லா டிக்டாக் பாவனையாளர்களும், ஃபேஸ்புக் பாவனையாளர்களும், யூடியூப் பாவனையாளர்களும், அதே போன்று மெசஞ்சரில் அந்நியோடு சட் பண்ணக்கூடியவர்கள் பெண்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே என்னுடைய இந்த காணொளியை முடிக்கின்றேன். எனவே இந்த காணொளியை எல்லோருக்கும் பகிருமாறு உங்களிடத்தில் பணிவாக வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.